ஸ்ரீதேவிய கல்யாணம் பண்ணிக்க போறதா மனைவி கிட்ட சொன்ன போனி கபூர். எந்த மனைவியும் செய்யாதத செஞ்ச மோனா. பாலிவுட் தயாரிப்பாளரான போனி கபூருக்கு மோனா அப்படிங்கிறவங்க கூட 1983வது வருஷம் கல்யாணம் நடந்துச்சு. அந்த தம்பதிக்கு அர்ஜுன் கபூர், அன்ஷீலா அப்படின்னு 2 குழந்தைகள் இருக்காங்க. இந்த நிலையில தான் பாலிவுட் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச ஸ்ரீதேவி மேல போனி கபூருக்கு காதல் ஏற்பட்டுச்சு. அவரு நேரா தன்னோட மனைவி கிட்ட போய் எனக்கு ஸ்ரீதேவிய பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் ஸ்ரீதேவியும் காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க விரும்புறோம் அப்படின்னு மோனா கிட்ட சொல்லியிருக்காரு போனி கபூர். அதுக்கு பின்னாடி மோனாவ பிரிஞ்சு ஸ்ரீதேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி குடித்தனம் நடத்தினாரு போனி கபூர். ஸ்ரீதேவி, போனி கபூர் தம்பதிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. மகள்கள் ஜான்வி கபூர், குஷி கபூர் இப்போ பாலிவுட் படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில இறந்து போன மனைவி மோனாவோட மெச்சூரிட்டி பத்தி பேசியிருக்காரு போனி கபூர். எல்லாத்தையும் என்னோட முதல் மனைவி கிட்ட சொல்லிட்டேன். நான் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மோதிரம், அப்புறம் ஸ்ரீதேவி போட்டிருக்கக்கூடிய மோதிரம், இது எல்லாத்தையுமே மோனா தான் வாங்கி கொடுத்தாங்க. எங்களோட கல்யாண மோதிரங்கள மோனா வாங்கி கொடுத்தாங்க. என் மேலயோ, ஸ்ரீதேவி மூலமா பொறந்த குழந்தைகள் மேலயோ அர்ஜுன், அன்ஷீலாவுக்கு வெறுப்பு எதுவுமே ஏற்படாத விதமா தான் அவங்க வளர்த்தாங்க. அப்பா நீங்க ஏன் நம்ம வீட்டுக்கு வரது கிடையாது அப்படின்னு கேட்டு அர்ஜுன் கபூர் எனக்கு எழுதின கடிதத்த இன்னும் வச்சிருக்கேன். அர்ஜுன் கேட்டத பார்த்து எனக்கு கஷ்டமா இருந்தது. ஆனா என்னால என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் ஸ்ரீதேவி, இன்னொரு பக்கம் என்னோட குழந்தைகள். என்னால ஸ்ரீதேவிய தனியா விட்டுட்டு போக முடியாது. அர்ஜுன், அன்ஷீலா கூட அவங்களோட அம்மாவும், தாத்தா, பாட்டியும் இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட நானும் மோனாவும் பிரிஞ்சதால பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்க. என்னோட முதல் மனைவி மோனாவோட மெச்சூரிட்டிய பாராட்டியே ஆகணும். அதுக்காக நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. கணவர் வந்து இன்னொரு பொண்ண காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அதை ஏற்க எந்த மனைவியாலயும் முடியாது. அப்படி இருக்கிறப்போ கணவரோட 2வது கல்யாணத்துக்கு அதுவும் கல்யாண மோதிரங்கள வாங்கி கொடுத்த மோனாவ நெனச்சா வியப்பா இருக்கு. எந்த மனைவியும் மோனா மாதிரி இப்படி செய்ய மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க சினிமா ரசிகர்கள். போனி கபூர் ஸ்ரீதேவிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்ததால தங்களோட வீட்டுல அப்பா இல்ல அப்படின்னு சமீபத்துல சொல்லியிருந்தாங்க அன்ஷீலா. போனி கபூரும் ஸ்ரீதேவியும் பிரபலங்கள் அப்படிங்கறதால கல்யாண செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸ்கூல்ல தன்னை பிற பிள்ளைகள் ஒதுக்கி வச்சதா சொல்லி வேதனைப்பட்டாங்க அன்ஷீலா. ஸ்ரீதேவி மேல அர்ஜுன் கபூருக்கு கோபம் இருந்துச்சு. இது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா ஸ்ரீதேவி இறந்த செய்தி தெரிஞ்சதும் அப்பாவுக்கும் தங்கைகள் ஜான்வி, குஷிக்கும் ஆதரவா வந்து நின்னாரு அர்ஜுன் கபூர். இந்த நிலையில சமீபத்துல நடந்த அன்ஷீலாவோட நிச்சயதார்த்தத்துல அவருக்கு அலங்காரம் செஞ்சு அழகு பார்த்தாங்க ஜான்வியும், குஷியும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது.